ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற பல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பல பேத்துக்கு போய் சேர்றதில்ல. அதனால நம்ம டெலிகிராமில் ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு அந்த லிங்க்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்காக பயனுள்ள வீடியோக்கள் எப்பொழுதும் உங்களுக்காக. இன்றைக்கி ஹை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, முடி நிறையா கொட்டுதுங்க. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கான டிப்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இதுக்கான டிப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பொதுவாக சொல்லிட்டு போயிடலாம், இதை சாப்பிடுங்க அப்படின்ட்டு. ஆனால் அதை ஃபாலோ பண்ணால் தான் அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ முடி கொட்டுது அப்படின்னா அதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, முடியில் போதிய அளவு சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம். முடி வேர்களுக்கு சரியான ரத்தங்கள் போய் சேரல அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ரொம்ப எளிமையாக ஒரு விஷயம் நம்ம சொல்லலாம். யோகா பயிற்சி மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை கையாள முடியும். யோகா மூலமாக சொல்லும்போது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வர நெயில் ரேப்பிங், அதாவது நெகத்தை நெகங்கள் மூலமாக உரசும் போது அதன் மூலமாக ரத்தங்கள் நம்ம உடம்புல பாயிறத பார்க்க முடியும். அதாவது முடிகளுக்கும் செல்றதை நம்மளால் உணர முடியும். அது ஒரு ஸ்டெப்பு. ரெண்டாவது என்னென்னா, கட்டில் இருக்குது அப்படின்னா கட்டில் மேலே கால்களை போட்டுட்டு வயது வரைக்கும் வச்சுட்டு கீழே கைகளை ரெண்டு ஊனிட்டு தலைகளை ஒரு இந்த சைடு ஒரு 50 சுற்று, அந்த சைடு ஒரு 50 சுற்று, அதாவது ரைட் சைடில் 50 லெஃப்டில் 50 இப்படி சுற்றும் போது மாறி சுற்றும் போது உங்களுக்கு ரத்த ஓட்டங்கள் சீராக முடிகளுக்கு போகிறத நம்ம உணர முடியும். இது ரெண்டாவது ஸ்டெப். அடுத்ததான் என்ன அப்படின்னா, அதிகப்படியான தண்ணீர் கம்பல்சரி குடிச்சே ஆகணும். ஒவ்வொரு முறையும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு. தண்ணி குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கிறதுக்கான ஆற்றல் இருக்குது. அடுத்ததான் என்ன அப்படின்னா, அதாவது முடி கொட்டுது அப்படின்னா முடி வறட்சி தன்மையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஏதோ ஒரு ஹேர் ஆயிலை நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணலாம்னா, நான் சொல்கிறது விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது. முடியை நரைக்கிற தன்மையில் கூட அதை பாதுகாக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த விளக்கெண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணுற மூலமாக முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும். அப்புறம் முடி அடர்த்தி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விளக்கெண்ணெய் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது என்ன அப்படின்னா, நெல்லிக்காயை வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க. டெய்லியும் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்க முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும். அடுத்ததாக என்ன அப்படின்னா, இப்போ முடியை எப்படி கொட்டாமல் வச்சுக்கலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். மற்றபடி நேச்சுரல்ஸ், அதாவது இயற்கை சம்மந்தமான ஷாம்புகளை நீங்கள் பயன்படுத்தலாம். அதாவது ரொம்ப கம்மியாக கெமிக்கல் உள்ள ஷாம்புகளை பயன்படுத்தலாம். இது 2. அதுக்கப்புறமா முடி நிறையா கொட்டுது அப்படின்னா மினாக்சல் யூஸ் பண்ணலாம். மினாக்சலில் என்னது யூஸ் பண்ணோம் அப்படின்னா 5% உள்ள மினாக்சலை யூஸ் பண்ணலாம். அதாவது மினாக்சலில் எந்த மாதிரி ரிலேட்டடான யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லா விதமான மினாக்சலும் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஆண்கள்னால் 5%, பெண்கள்னால் 2% தாராளம். இது நீங்கள் பயன்படுத்தலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, மினாக்சலை யூஸ் பண்ணுற ஒரு 3 மாதம் கம்பல்சரி நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கிடையில் நீங்கள் நிப்பாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்காது. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதிகமான வைட்டமின்ஸு, ப்ரோட்டீன்ஸ் உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ எக்கு, மீன், அதே மாதிரி கறிகள், அதாவது இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகும். முடி வளர்றதுக்கான தன்மைகளும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா ரத்தங்கள் நல்லா உடம்புல பாயிற மாதிரி, அதாவது நிறைய உற்பத்தி ஆகிற மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும். அது என்ன உணவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, மாதுளை பழம் தான். இந்த மாதுளை பழத்தை தினந்தோறும் நீங்கள் ஒரு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரத்தம் நல்லா ஊறும். அதே சமயத்தில் முடியும் நல்லா வளர்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். அதாவது இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படிம்பாங்க. அது அதிகமாகிறத உங்களால் உணர முடியும். உடம்புல எப்போவுமே எனர்ஜியாக இருக்கிறத நீங்கள் கம்பல்சரி உணர முடியும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முடி கொட்டுறதுலேருந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியும். இதில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இதை நீங்கள் பேசிக்காக நீங்கள் இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதே அளவுக்கு உங்களுக்கு கம்பல்சரி முடி கொட்டுறதை ஓரளவு ஸ்டாப் பண்ண முடியும். அதாவது ஏன் ஓரளவு அப்படின்னா, சில விஷயங்கள் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்கள முடி கொட்டுறதை நம்ம இயற்கையாக ஸ்டாப் பண்ண முடியாது. அது கம்பல்சரி நம்ம டாக்டர்கிட்ட தான் போக முடியும். அந்த ஜெனட்டிக் இல்லாமல் சில பேர்த்துக்கு புரோட்டீன் கம்மியாக இருந்து முடி கொட்டுது, இல்லை தண்ணி மாற்றமாக முடி கொட்டுது அப்படின்றவங்களுக்கு இந்த டிப்ஸே ரொம்ப எளிமையாக இருக்கும்.
கண்டிப்பாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக ஒரு பயனுள்ள ஒரு வீடியோவாக அது உங்களுக்கு இருக்கும். நன்றி.